150 crores தான் பிரபாஸ்க்கு சம்பளம். விஜய்க்கு எப்படி 275 கொடுப்பாங்க? விஜய்க்கு ஹிந்தியில் மார்க்கெட் இல்லை, தெலுங்கில் பெருசாக மார்க்கெட் இல்லாமல் ஹிந்தியில் சுத்தமாக மார்க்கெட் இல்லாத ஒரு ஆளுக்கு எப்படி 275 கொடுப்பாங்க? விஜய்க்கு கடைசியாக 2 படங்கள் எடுத்துங்களேன், அது வந்து பீஸ்டாக இருக்கட்டும், லியோவாக இருக்கட்டும், அனிருத் மியூசிக் வந்து பட்டையை கிளப்பிச்சு. அனிருத் வந்து ரஜினி சாருக்குன்னு எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போடலாம், பட் விஜய்க்கு சரியாக போடலன்னு இல்லை. அணியை வந்து தெலுங்கு பக்கம் அதிகமாக கொண்டு போய் சேர்த்தது, ஹிந்தி பக்கம் அதிகமாக கொண்டு போய் சேர்த்தது ரஜினி சார் படங்கள் தான், அந்த புகழ் தான். அவர் சொன்ன இன்னொரு விஷயம் தான் எனக்கு தெரிஞ்சு விஜய் ஃபேன்ஸுக்கு கோவம் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். நான் நிறையா ஆடியோ லான்ச்சுக்கு போயிருக்கேன், மேடையில் போயிருக்கேன், பட் இப்படி ஒரு ரெஸ்பான்ஸ் அங்கேயும் பார்க்கல அப்படின்னு சொன்னார். வணக்கம். ஹலோ, வணக்கம். விஜய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 275 கோடி ரூபாய் சம்பளம் அப்படின்னு சொல்லி அந்த 3 பேர் உருட்டல் மன்னர்கள் வந்து உருட்டி விட்டது இன்றைக்கி காட்டுத்தீ மாதிரி பற்றிக்கிச்சு. யாரை கேட்டாலும் எப்படிடா 275 கோடி சம்பளம் ஒரு படத்துக்கு தர முடியும்? தமிழில் வந்து பார்த்திங்கன்னா விஜயோடைய கடைசி படம், அதாவது இப்போது கோட் வந்து வசூல் பண்ணதே கிட்டத்தட்ட 275 கோடி வராது உண்மையான வசூல். அப்படி இருக்கும்போது சம்பளம் எப்படி 275 கோடி கொடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி பலர் சொல்லிட்டு வராங்க. ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்க, ஓன் ப்ரொடக்ஷனு இவர் பினாமி பேரில் எடுத்துகிட்டு அவரே சம்பளங்கிற பேரில் ஒரு பெரிய அமௌண்ட் எடுத்துக்கிறாரு அப்படின்னு ஒரு சிலர் சொல்லிக்கிட்டு வராங்க. உண்மையிலேயே இந்த 275 கோடி சம்பளம் அப்படிங்கிறது தமிழ் சினிமாவில் சாத்தியமா? இல்லைங்க, தமிழ் சினிமாவில் சாத்தியம் இல்லை. அது டெஃபினட்டாக ரூமராக தான் இருக்கணும். நான் விஜய் அப்படிங்கிறதுக்காக சொல்ல, தமிழ் சினிமா மார்க்கெட் அதோடைய ஒரு இதை வச்சு பார்க்கும்போது 100லேருந்து 150க்குள்ளே தான் எந்த ஒரு பெரிய நடிகராக இருந்தாலும் சம்பளம் இருக்கும். 275 அப்படிங்கிறது, இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய பெரிய ஸ்டார், நான் சீனியர் நடிகர் எல்லாத்தையும் விட்டுறேன், இப்போதைக்கு மார்க்கெட்டில் அப்படி ஓடிக்கிட்டு இருக்கிற குதிரை, மோஸ்ட் வாண்டட் ஒரு ஹீரோ அப்படின்னா பிரபாஸ். அந்த குதிரை மேலே பந்தயம் கிட்ட அவ்வளோ ப்ரொடியூசர்ஸ் இருக்காங்க. இத்தனைக்கும் கடைசி 2 படம் தான் டீசெண்டான ஹிட்டு. கல்கி வந்து 1000 கோடி, அதுக்கு முன்னால் சலார் வந்து பெரிய பொருட்செலவில் எடுத்த படம். பிரபாஸ், பிரசாந்த் நீல் அவர் வந்து KGF 2க்கு அப்புறம் வராரு. ஸோ அந்த படத்தினுடைய பட்ஜெட்டே 400 கோடி. அப்படி இருந்து 650 கோடி தான், 600லேருந்து 700 கோடி தான் வசூல் பண்ணுச்சு. அப்படி என்ன தான் தோத்தாலும் பிரபாஸ் மேலே காசு கட்ட ரெடியாக இருக்காங்க. ஏன்னா அவருக்கு அவ்வளோ பெரிய மார்க்கெட் வேல்யூ இருக்குது. ஹிந்தியில் பிரபாஸ் நடித்த படம்னா டைரக்ட் ஹிந்தி படம் மாதிரி ட்ரீட் பண்ணுறாங்க. அப்படி ஒரு மார்க்கெட் சத்தியமாக இப்போ இருக்கிற நடிகர்கள்ட்ட இல்லைங்க. நான் தான் பெரிய நடிகர்களை பற்றி பேசலை. ரஜினி சார், கமல் சார்லாம் அங்கே ஆல்ரெடி நடிச்சிட்டாங்க, நோன் ஆர்டிஸ்ட். அதுக்கப்புறம் இப்போ இருக்கிற நடிகர்களுக்கு வந்து ஹிந்தி மார்க்கெட்டில் அவ்வளோ ஒரு நோன் ஃபேஸ் மாதிரி ட்ரீட் பண்ணுறாங்கன்னா பிரபாஸ் தான். அதுக்கப்புறம் இப்போது ஜூனியர் என்டிஆர் ட்ரீட் பண்ணிட்டு இருக்காங்க. பார்க்கலாம் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். அல்லு அர்ஜுன், ஆஃப்கோர்ஸ் அல்லு அர்ஜுன். ஸோ இந்த 3 பேர்த்தில் பிரபாஸ் தான் லீடிங்கில் இருக்கார். பிரபாஸ் மார்க்கெட் வழி வேறு. அப்படிப்பட்ட பிரபாஸ்க்கே சம்பளம் 150 கோடி தாங்க. இட்ஸ் ப்ரூவன். 150 crores தான் பிரபாஸ்க்கு சம்பளம். அவர் கல்கி திரைப்படத்தில் வாங்கின சம்பளம் பார்த்தீங்கன்னா நிறைய விட்டு கொடுத்து 80 கோடி தான் வாங்கினாராம், ஏன்னா பட்ஜெட் ஜாஸ்தி அப்படிங்கிறதுனால. ஆனால் அவர் மற்ற படங்களுக்கு 150 கோடி வாங்குறார். ஸோ பிரபாஸ்க்கே 150னா விஜய்க்கு எப்படி 275 கொடுப்பாங்க? விஜய்க்கு ஹிந்தியில் மார்க்கெட் இல்லை, அவருக்கு அஃப்கோர்ஸ் மலையாளம் பக்கம் பெரிய மார்க்கெட் இருக்குது. தெலுங்கு பக்கம்லாம் சூர்யாவுக்கு இருக்கிற மார்க்கெட், அதை கம்பேர் பண்ணிங்கன்னா சூர்யா தாங்க டாப்பு. அதுக்கப்புறம் தான் விஜய்லாம். விஜய்க்கு மெர்சலுக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக மார்க்கெட் ஏறிச்சு. லியோவில் டீசெண்டான ஒரு இது வந்துச்சு, பட் அதை விட சூர்யாவுக்கு மார்க்கெட் இருக்குது. ஸோ தெலுங்கில் பெருசாக மார்க்கெட் இல்லாமல் ஹிந்தியில் சுத்தமாக மார்க்கெட் இல்லாத ஒரு ஆளுக்கு எப்படி 275 கொடுப்பாங்க? நான் ஒத்துக்கிறேன், விஜய் தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஹீரோ, ஒரு டாப் மோஸ்ட் ஹீரோ. அவருடைய புகழோட உச்சத்தில் இருக்கார். பட் 275 அப்படிங்கிறது சத்தியமாக உண்மை இல்லை. அவருக்கு 100லேருந்து 150க்குள்ளே தான் இருக்கும். இன்ஃபேக்ட் நீங்கள் சொன்ன அந்த 3 பேர், அவங்க இப்போ ரீசெண்டாக மறுபடியும் வீடியோ போட்டாங்க. அதில் அவங்களே சொல்கிறாங்க, கோட் திரைப்படத்தில் விஜய்க்கு 150 கோடி தான் சம்பளம் அப்படின்னு சொல்லிட்டு. கோட்டு படம் ஃப்ளாப் ஆகிடுச்சு, வசூல் ரீதியாக படம் தோல்வி, நிறைய டிஸ்ட்ரிபியூட்டர் தேட்டர் உரிமையாளர்கள் லாஸை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வர நேரத்தில் ஏஜிஎஸ் நிறுவனமும் 2 நாள் 3 நாளுக்கு ஒரு தடவை பார்த்தீங்கன்னாக்க ஏதாவது ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ கூட வந்து கலெக்ஷன் மாஸ்டர் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க போஸ்டர். இது எப்படி பார்க்குறீங்க? ஓகேங்க, போட்டு தானே ஆகணும். மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி அவங்களே சொல்லிட்டாங்க. 380 கோடி இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு ஒரு வேலை பண்ணியிருக்கலாம். இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2 வார முடிவில் 413 கோடி தான் வந்திருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு பிரேக் ஈவனே தொடலை. ஒரு சில ஏரியாக்களில் தொட்டுருக்கலாம், தமிழ்நாட்டில் தொட்டுருக்கலாம். பட் ஓவரால் பார்க்கும்போது எத்தனை பேருக்கு லாஸ்ன்னு தெரியல. ஏன்னா 388 கோடி, சில 380 கோடி, 413னா கண்டிப்பாக ஒரு 500 தாண்டினா தாங்க பிரேக் ஈவன் வரும். அப்போ அவங்க மார்க்கெட்டிங் பண்ணணும்ல, அதை நம்ம தப்பு சொல்ல முடியாது இல்லையா? மார்க்கெட்டிங் இந்த படம் நல்லா ஓடுது, அது எல்லோரும் பண்ணுறதான். ஸோ அதை நம்ம தவறாக சொல்ல முடியாது. படம் நல்லா போயிட்டுருக்கு, 10ஆவது நாள் 12ஆவது நாள்னு சொல்லி போடுவாங்க. ஸோ அதை நம்ம கருத்துக்கள் எதுவும் சொல்ல முடியாது.
ஆல் தி பெஸ்ட் ஃபார் ஏஜிஎஸ், அவ்வளோதான் சொல்ல முடியும். அனிருத் அவர்கள் பார்த்தீங்கன்னாக்க ஒருதலைபட்சமாக மியூசிக் போட்டிருக்காரு. அதாவது வந்து விஜய்க்கு வந்து பார்ஷியாலிட்டி பண்ணியிருக்காரு, ரஜினிக்கு வந்து ரொம்ப நல்லா மியூசிக் பண்ணுறாரு. இது வந்து ஒரு மிகப்பெரிய தப்பு. நம்மளை நம்பி படம் கொடுக்குற ப்ரொடியூசரையும் நடிகரையும் தயாரிப்பாளரையும் இயக்குனரையும் ஏமாத்துற மாதிரியான விஷயங்களை அனிருத் பண்ணுறாரு. அதனால் வந்துட்டு அனிருத்துக்கிட்ட இனிமேல் விஜய் வந்து மியூசிக் பண்ணக்கூடாது, கடைசி படம் வந்து அனிருத்து கையில் கொடுக்கக்கூடாதுங்கிற மாதிரி ஒரு சில ஃபேன்ஸ் எல்லாம் பதிவிட்டு வராங்க. ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை அனிருத் மேலே எந்த மிஸ்டேக் இல்லை, அந்தந்த கதைக்கு ஏற்ற மாதிரி தான் அவர் மியூசிக் பண்ணுறாரு அப்படின்னு ஒரு பக்கம். ஸோ அனிருத் வந்து பார்ஷியாலிட்டி பார்க்குறாரா, ரஜினிக்கு ஒரு மாதிரியும் மற்ற நடிகர்களுக்கு ஒரு மாதிரியும் மியூசிக் பண்ணுறாருன்னு நினைக்கிறீங்களா? இல்லைங்க, அப்படி இல்லைங்க. எனக்கு தெரிஞ்சு விஜய்க்கு கடைசி 2 படங்கள் எடுத்துங்களேன், அது வந்து பீஸ்டாக இருக்கட்டும், லியோவாக இருக்கட்டும், அனிருத் மியூசிக் வந்து பட்டையை கிளப்பிச்சு. ஐ மீன் அரபிக்குத்து வந்து பீஸ்ட் படத்தினுடைய மிகப்பெரிய ப்ரொமோஷன், வேறு லெவல். எனக்கு தெரிஞ்சு அரபிக்குத்தை வந்து ரசிக்காத எந்த ரசிகர்களுமே கிடையாது. ஈவன் ரஜினி ஃபேன்ஸுக்கும் அரபிக்குத்து பிடிச்சிருந்தது, அஜித் ஃபேன்ஸுக்கும் அரபிக்குத்து பிடிச்சிருந்தது. ஸோ சூப்பராக இருந்துச்சு அந்த சாங். அந்த அந்த படத்தில் பாட்டாக இருக்கட்டும், பிஜிஎம்மாக இருக்கட்டும், எல்லாம் சூப்பராக இருந்துச்சு. லியோலாம் கேட்கவே வேணாங்க. பேடாஸ் சாங் வந்து விஜய்க்கு வந்து அதுக்கு முன்னாலேயும் பின்னாலேயும் அவரை ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு க்ளோரிஃபை பண்ணுற மாதிரி இல்லை, ஒரு கெத்தான மாசான சாங் எவ்வளோ வந்திருந்தாலும் பேடாஸ் வந்து டாப். ஸோ அப்படி டெஃபினட்டாக சொல்லிட முடியாது. லியோ பிஜிஎம்மாக இருக்கட்டும், மாஸ்கில் நாங்கள் அப்படி அசால்ட்டாக கேட்டிங்க, மாஸ்கிலலாம் சான்ஸே இல்லை. அந்த அன்னை வர தளபதி சம்திங் ஒரு ரைமிங்காக வரும்ல, அதெல்லாம் பிஜிஎம்லாம் பட்டை கிளம்பிடுவாங்க. ஓப்பனிங் சாங் அதோட சூப்பராக இருக்கும். ஸோ சத்தியமாக எனக்கு தெரிஞ்சு அனிருத் அப்படிலாம் பார்க்கக்கூடிய ஒரு ஆள் கிடையாது. அப்படி பார்த்துனா லைஃப்பில் வளர முடியாதுங்க. அப்படி யோசிக்கவே இல்லை. அந்த படத்துக்கு அந்த இயக்குனர் என்ன கேட்குறாங்க, அந்த ஹீரோக்கு என்ன செட் ஆகும், அப்படி தான் அவர் போடுறாரு. அவருக்கு ரஜினி மேலே ரொம்ப பாசம் இருக்குது, ஒரு மரியாதை இருக்குது. இண்டஸ்ட்ரியில் எல்லாருக்குமே இருக்குது. ஞான வேலையை பார்த்தீங்கன்னா அந்த ஆடியோ லான்ச்சில் அவ்வளோ ஃபீல் பண்ணி பேசினார். அவர் தலைவன் தொண்டன் லெவலுக்கு பேசினார். ஸோ அது இருக்குல்ல, ஏன்னா 50 இயர்ஸுங்க அவருடைய 50வது வருஷம் இது இண்டஸ்ட்ரியில். வந்து 50 வருஷம் தாண்டது பெருசு இல்லை, அந்த 50 வருஷமும் டாப்லேயே நிற்கிறது ரொம்ப பெருசு இல்லை. ஸோ அதனால் அனிருத் வந்து ரஜினி சாருக்குன்னு எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போடலாம், பட் விஜய்க்கு சரியாக போடலன்னு இல்லை. லியோலாம் தாறுமாறாக இருக்குது. ஸோ அனிருத் வந்து அந்த பார்ஷியாலிட்டி பார்க்குற மாதிரி எனக்கு தோணல. அப்படி அவர் இல்லவும் இல்லை. அனிருத் வந்து மேடையில் பேசும்போது ஒரு விஷயம் சொன்னார், நான் 4 படம் வந்து பண்ணேன் ரஜினி சாருக்கு, ஸோ என்னை வந்து உலகம் முழுசும் கொண்டு போய் சேர்த்துட்டாரு அப்படின்னு. அதுக்கு சில விஜய் ஃபேன்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, என்னதான் இருந்தாலும் கத்தியில் தான் வந்து உங்களை வந்து பிரபலமான ஒரு மியூசிக் டைரக்டராக கொண்டு வந்தார் விஜய், ஸோ அதனால் பழசம் நீங்கள் மறக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு வராங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? கண்டிப்பாங்க, அது உண்மை தானே. ஓகே, விஜய் ஃபேன்ஸ் சொல்கிறதும் உண்மை தான். கத்தி வந்து பெரிய ஒரு பிரேக் கொடுத்த படம் அனிருத்துக்கு. அதை கண்டிப்பாக அணி மறக்கக்கூடிய ஒரு ஆள் இல்லை. அணி சொல்கிறது ரஜினி சார் கூட ஒர்க் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் வேறு லெவலில் ரீச் ஆனேன், அது உண்மை தானே. கண்டிப்பாக இப்போ விஜயோடைய மார்க்கெட்னால் தமிழ், அப்புறம் கேரளா சொல்லலாம். ரஜினி சார் மார்க்கெட் அப்படி இல்லையே. ஓகே, யூஎஸ்லேயும் இருக்குது, அது இப்போ தமிழ்நாட்டில் எல்லாருக்கும். பட் அணியை வந்து தெலுங்கு பக்கம் அதிகமாக கொண்டு போய் சேர்த்தது, ஹிந்தி பக்கம் அதிகமாக கொண்டு போய் சேர்த்தது ரஜினி சார் படங்கள் தான், அந்த புகழ் தான். ஸோ அது அவர் சொல்கிறது தப்பாக எடுத்துக்க முடியாது. அதே மாதிரி அவர் கத்தியில் கிடைச்ச வாய்ப்பை கண்டிப்பாக அணி மறக்கலை. ஒரு சின்சியராக தான் இருக்கா எல்லாருக்குமே. ப்ளஸ் இந்த அவர் சொன்ன இன்னொரு விஷயந்தான் எனக்கு தெரிஞ்சு விஜய் ஃபேன்ஸுக்கு கோவம் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். நான் நிறையா ஆடியோ லான்ச்சுக்கு போயிருக்கேன், மேடையில் போயிருக்கேன், பட் இப்படி ஒரு ரெஸ்பான்ஸ் எங்கேயும் பார்க்கல அப்படின்னு சொன்னார். அதை நீங்கள் கவனிச்சிங்களான்னு தெரியல. ஸோ அது நிறையா ஃபேன்ஸுக்கு கொஞ்சம் வருத்தமாக இருந்திருக்கலாம், கோவமாக இருந்திருக்கலாம். பட் அதுவும் கரெக்ட் தான். எனக்கு தெரிஞ்சு என்னென்னா, லியோ திரைப்படத்தினுடைய சக்ஸஸ் மீட் ஆடியோ லான்ச் வைக்கல, அந்த குறைய போகிற மாதிரி சக்ஸஸ் மீட் பெருசாக வச்சாங்க. அந்த கூட்டம், அந்த ஃபேன்ஸு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க, அக்ரெசிவாக இருந்தாங்க. பட் அதை விட ஒரு படி மேலே தான் தலைவருடைய வேட்டையன் திரைப்படத்தினுடைய ஆடியோ லான்ச்சில் ரசிகர்கள் இருந்தாங்க. அவ்வளோ க்ரேஸியாக, அவ்வளோ ரொம்ப அந்த வைப் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருந்துச்சு. ஸோ அதை நேரில் பார்க்கும்போது அணி அதை ஃபீல் பண்ணியிருக்கலாம்னு நினைக்கிறேன். அவர் சொன்னது தப்பு இல்லையா? படத்தில் வந்து பார்த்திங்கன்னா பகத் பாசில், ராணா டகுபதி, அமிதாப் பச்சன், ஸோ ரஜினிகாந்த் பெரிய ஸ்டார் காஸ்ட்டாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஃபீமேல் ஸ்டார் காஸ்ட் வேறு நிறைய இருக்குது. பகத் பாசியில் வந்து கரெக்டாக யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஏன்னா 2 மாதம் வெயிட் பண்ணியிருக்காங்க அவருடைய ஷூட்டுக்காக. ஸோ அதனால தான் இந்த கேள்வி கேட்குறேன். ராணா டகுபதி சும்மா வந்துட்டு போவாரா, இல்லை ஒரு நல்ல ரோல் ப்ளே பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா அவருக்கு பெருசாக டைலாக் கூட கொடுத்த மாதிரி தெரியல இந்த டீசரில். ஸோ அதனால தான் இந்த கேள்வி கேட்குறேன். உங்கள் கேள்வி நியாயமானது தான். எனக்கு தெரிஞ்சு ஃபகத், ராணா, மஞ்சு வாரியார், துஷாரா, ரித்திகா சிங், அமித்ஜி, இவங்க எல்லாரையும் அவ்வளோ சீக்கிரம் கொண்டு வரவே முடியாது.
மஞ்சு வாரியர்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு பெரிய ஹீரோவாக பெரிய கமர்ஷியலாக ஒரு பெரிய ப்ரொடக்ஷன் கம்பெனி நான் நடிக்கிறேன்னு சொல்லி போகிற ஆள் கிடையாது. இவன் துஷாராவும் அப்படி தான். அவங்களுக்கு அவ்வளோ பெரிய ஹிட்டு படங்கள் தமிழில் கொடுத்ததுக்கப்புறம் கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப சூஸியாக தான் படங்கள் தேர்ந்தெடுத்து நிற்கிறாங்க. ரித்திகா சிங்கும் அதே மாதிரி தான். ஜஸ்ட் ஒரு ஹீரோயின் மெட்டீரியலாக வந்து ஜஸ்ட் டான்ஸ் ஆடிட்டு போகக்கூடிய ஆட்கள் கிடையாது. ஆளில் ராணா தகுபதி பாகுபலி 2 வில்லன் நினச்சிருந்தேன் எவ்வளவோ படங்கள் பண்ணியிருக்கலாம். அவரும் அந்த மாதிரி ஆளில் ஃபகத் சொல்லவே வேணாம். ஸோ இவங்களெல்லாம் கூட்டு வரணும் அப்படின்னா அவங்களுக்கு தேவையான பொட்டன்ஷியலாக அந்த தீனியை போடக்கூடிய ஒரு கதைக்களமாக இருக்கணும். எத்தனை ஆர்டிஸ்ட் இருந்தாலும், ஏன்னா இவங்கெல்லாம் எப்படி நடிப்பாங்கன்னா அவங்களுக்கு பெரிய கேரக்டர் எனக்கு சின்ன கேரக்டர் யோசிக்க மாட்டாங்க. அவங்க கதாபாத்திரம் சூப்பராக இருக்குது, எனக்கு இந்த கதாபாத்திரம் பிடிச்சதுன்னு நடிக்க ஓகே சொல்லிடுவாங்க. ஸோ ஃபகத், ராணா எல்லாருமே சரி, அமித்ஜி எல்லாருக்குமே அந்தந்த கதாபாத்திரத்துக்கான வெயிட்டேஜ் இருக்குன்னு தான் போல இருக்குது. ஸோ அதை ஜஸ்ட் அப்படி சாதாரணமாக எடுத்துக்க முடியாது. நீங்கள் கேட்குறது புரியுது. ஒரு டைலாக் கொடுக்கலையே ராணாக்குன்னு சொல்கிறீங்க. மொத்த டீசர்லேயும் 2 கதாபாத்திரங்கள் தான் பேசுகிற மாதிரி காட்டுறாங்க. ஒன்று சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பிக் பி அமிதாப் பச்சன். அப்புறம் ரித்திகா வந்து கதைக்கு தேவைங்கிறதுனால லைட்டாக அவங்க பேசுனதை காமிச்சிருக்காங்க. மற்றபடி பெரிய ஆர்டிஸ்ட் இல்லாமல் இன்னொரு சின்ன கதாபாத்திரங்கள் அங்கங்கே தான் பேசுது. பெரிய ஆர்டிஸ்ட் யாரும் பேசுகிற மாதிரி காட்டல. ஒய் பிகாஸ் அவங்க அந்த பிளாட் ரிவீல் பண்ண வேணாம்னு நினச்சிருக்கலாம். வெயிட் பண்ணுங்கள். அக்டோபர் ஃபர்ஸ்ட் வீக் ட்ரெய்லர் வரும். அதில் எல்லா கதாபாத்திரங்களும் பேசும்.